உன் வாழ்க்கை மாறவே மாறாது. எப்போ பார்த்தாலும் நீ வந்து இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது வந்து யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உங்களோட மனசு, உங்கள் மைண்ட் செட்டு எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் அப்படிங்கிற ஒரு புக்கை மட்டும் வாங்கி படிங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக என்னோடய மென்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணி படிக்க சொன்னார். அதை நான் படித்ததுக்கப்புறம் நான் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மாறணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி படிங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பை பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃபு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஒரு சப்பையான வாழ்க்கைங்க. நான் ஏன் தெரியுமா அப்படி சப்பை அப்படிங்கிறேன்? நம்ம வந்து ஒரு அனிமலாக பிறந்திருந்தோம், நம்ம வந்து ஒரு நாயாக பிறந்திருந்தாலும், நாம் வந்து வேறு எந்த ஒரு கேட்டகரி அனிமலாக பிறந்திருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நிலை எப்படிங்க இருந்திருக்கும்? நாம் வந்து பிறந்துருவோம். ஒரு மிருகமாக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்துடுவோம். என்ன பண்ணுவோம்? 3 வேளை சாப்பாட்டுக்கு வந்து தேடி அலைவோம். எங்கன்னா கிடச்சதுன்னா வந்து வாலாட்டிக்கிட்டே அவங்க கூடயே இருந்துக்கிட்டே இருப்போம். சாப்பிடுவோம், தூங்குவோம். அப்புறமேல் வந்து இனவிருத்தி பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஆரம்பிப்போம். ஸோ இவ்வளோ தான் நாம் வந்து பண்ணுவோம் மிருகமாக இருந்தால். பட் மனிதனாக இருக்கிறோம், ஓகேவா? மனுஷனாக இருக்கனால நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஜஸ்ட்டு அந்த ஒரு கற்பனைக்குள்ளே நீங்கள் வாங்கலே. மிருகமாக இருந்துட்டு நம்மளாம் எப்படி இருந்தோம், இப்போ வந்து நமக்கு ஒரு அமேசிங்கான நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சோன்னு திங்க் பண்ணினீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு வந்து ரொம்பவே போரிங்காகவும் இருக்காது, ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப 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 சப்பையாக இருக்குங்க. உங்களை வந்து எல்லாருமே வந்து பயப்படுத்திகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாது, பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை இருக்கும், ஏன்னா இல்லைன்னா சொல்ல. ஏன்னா நமக்கு வந்து ஆசைகள் நிறையா இருக்குது. நம்ம அந்த ஆசைகள் நோக்கி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்போம். எதுவுமே இல்லைன்னா, எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கம்முன்னு போயிட்டு சாமி யாரோ வந்துக்கிட்டோம்னா கரெக்டாக யாரோ பக்தர்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டோம்னா 4 5 போடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் அப்படியே எதுவுமே இல்லாமல், அதான் மொத்தமாக ஐம்பொலங்களே அடக்கிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் கம்முன்னு நம்ம வந்து இருக்கலாம். பட் நம்ம வந்து எல்லாருமே ஒரு இல்லற லைக் குடும்பம் வேணும், குட்டி வேணும்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கிற பெர்சன். ஸோ நமக்கு வந்து அந்த லைஃப் செட் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நமக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய பேஷன்ஸ் இருக்கும். அதை நோக்கி நம்ம வந்து டே டு லைஃப் நம்ம வந்து கடத்தி அப்படி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் மெயினாக என்ன அப்படின்னா, தயவு செஞ்சுங்க எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க, ஓகேவா? எவன் வாழ்க்கையை வந்து கஷ்டம்னு சொல்கிறானோ, எவன் வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறானோ, அவன் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் தோத்தவனாக தான் இருப்பான். ஜெயிச்சவன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஆனால் ஜெயிச்சவன் வாயில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவான வார்த்தை மட்டும்தான் வரும். இவெல்லாம் வாழ்க்கையில் வந்து தோற்றுக்கிட்டு இருக்கானோ, தோக்க போகிறானோ, தோத்தானோ, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து இதே மாதிரி தான் பேசுவாங்க. இப்படி அப்படி வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன், எல்லாமே பண்ணலாங்க. எல்லாமே வந்து அந்த மனநிலை, உங்களுடைய எண்ண ஓட்டம் தான், சரியா? நீங்கள் ஜென்ரலாக நான் வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ சொல்கிறேன். ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். மிருகமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்து ஒன்றுமே இல்லாமல் சப்பியாக போச்சுங்க. இப்போது நம்ம வந்து அந்த ஒரு மனித பிறவி அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணலாங்க சொல்லுங்கள்? ஊரை பூரா சுற்றலாம், உலகத்தை பூரா சுற்றலாம், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம், ஏன் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய வீடு வாசல் அதுன்னு நம்ம நிறைய வாங்கலாம், லக்ஸூரியாக வாழலாம், 4 பேர்த்துக்கு முன்னாடி மஜாவாக வேறு லெவலில் நம்ம வந்து இருக்கலாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவன் சொல்கிறதே கேட்காதீங்க. லைஃப் ரொம்ப ஈஸிங்க. நான் ஏன் திரும்ப ஈஸி அப்படிங்கிறேன்னா, அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமேலு என்னால் எதுவுமே பண்ண முடியலங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி ஆகணுங்க. கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். பிகாஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க என் வாழ்க்கை. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு புனிதமாக இருக்குது, அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக லைஃப் இவ்வளோ தானா, இதுக்கு நம்ம உரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அது வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நான் திரும்ப சஜஸ்ட் பண்ணுறது காரணம், நான் ரொம்ப நல்லாவே மாறி இருக்கேன், அதனால தான் நான் வந்து உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து முன்னேறின பெர்சன்ஸ் இருப்பாங்களா, லைக் சக்ஸஸ் மேன்ஸ், லைக் பிஸ்னஸ் மேன்ஸ், லைக் அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்கள் சரௌண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க கூட பழகினா உங்கள் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க கூட நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களையே அறியாமல் உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, ஓகேவா?
கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பிகாஸ் நீங்கள் வந்து அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணுங்கிற உங்களுக்கு அந்த 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 ஒரு வெறி வரும், அந்த ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ யூ கேன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவீங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து நிலைநிறுத்துறதுக்கு, உங்களை வந்து ஒரு 4 படி மேலே கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு யார் உங்களுக்காக இங்கே இருக்காங்களோ அவங்க கூட மட்டும் பழகுங்க, பேசுங்க, எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க பாருங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு. ஸோ நீங்களும் நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கள மாதிரி நீங்களும் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள்